கூடி வர நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாக நாம் இருக்கோம். பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்படாவிட்டால் நமக்குள்ளாக நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் இருக்காது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால் மாத்திரம்தான் நாம் எல்லாரும் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு ஐக்கியமாக நாம் கட்டப்படுவோம். ஐக்கியத்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் ஒரு அற்புதமான வசனம் உண்டு. சங்கீதம் 133 நான் வாசிக்கிற பாருங்க முதல் வசனத்தை. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. இரண்டாவது வசனம், அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். மூன்றாவது வசனம், எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இப்படிதான் சபை இருக்கணும். இந்த இடத்துல ஐக்கியத்தை குறித்து ஒரு அற்புதமான வசனம் இது. இங்கே தைலம் என்று சொல்லி போட்டிருக்குது, பனின்னு சொல்லி போட்டிருக்குது. இவைகளெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. அவர்கள் தலைமையில அபிஷேக தைலம் இருந்தது என்று சொன்னால் பழைய உடன்படிக்கையிலே பரிசுத்த ஆவியானவர் வெளியிலே இருந்தார். இவர்களுடைய ஐக்கியம் வெளியிலே இருந்தது. எலியா எலிசாவை போல. ஆனால் இருதயம் ஒன்றிணைக்கப்படல. கிறிஸ்தவ சபை என்பது இருதயங்கள் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நமக்கு உள்ளாக வருகிறார். நாம் பரிசுத்த ஆவியானவரை இருதயத்திலே பெற்றுக் கொள்கிறபடினாலே நமக்கு இருதயம் ஒருமித்தவர்களாக நாம் இருக்கணும். வெளியிலே நாம் ஒன்றாக உட்கார்ந்து இருக்கிறதல்ல கிறிஸ்தவ சபை. நம்முடைய இருதயத்திலே நாம் என்ன பண்ணிருக்கணும்? ஒன்றிணைக்கப்பட்டிருக்கணும். பழைய உடன்படிக்கையிலே வெளிப்பிரகாரமாக அவர்களால் ஒன்றாக இருந்திட முடிந்தது. காரணம், பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு இருந்தார். இதைத்தான் அந்த தலையின் மேல தைலம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பழைய உடன்படிக்கையிலே எங்க இருந்துச்சு? அவர்கள் மேல வந்து இருந்துச்சு. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அவர்கள் மேல இருந்தது. ஆனால் நாம் புதிய உடன்படிக்கையின் ஜனங்கள். இப்பொழுது நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்பது எங்க இருக்கணும்? நம்முடைய இருதயத்திலே நமக்கு இருக்கணும். நம்முடைய இருதயத்திலே நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய இருதயங்கள் எப்படி இருக்கும்னா ஒன்றாக இருக்கும். ஒரே இருதயம் உடையவர்களாக நாம் இருக்க முடியும். அதுதான் ஒரு மெய்யான ஐக்கியம். அதுதான் மெய்யான ஒரு கிறிஸ்தவ சபை. அப்படிப்பட்ட சபையை கட்டுவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் ஒழிந்தருளப்பட்டிருக்கிறார். நீங்க ஒரு ஐக்கியம்னா என்ன அப்படின்றத அறிந்து கொள்ளணும்னா அதற்கு ஒரு நல்ல உதாரணம் சரீரம். நம்முடைய சரீரத்தை பாருங்க. இந்த சரீரத்துல கை இணைஞ்சிருக்கு, கால் இணைஞ்சிருக்கு, கண்ணு இணைஞ்சிருக்கு, வாய் இணைஞ்சிருக்கு. இப்படி அவயங்களெல்லாம் இணைக்கப்பட்டு இந்த சரீரம் ஒரு தலையோடு இணைக்கப்பட்டு இதுதான் ஐக்கியம். இந்த சரீரத்திலிருந்து ஒரு கையை பிடுங்க முடியுமா? முடியாது. இந்த சரீரத்திலிருந்து ஒரு காலை தனியாக பிடுங்க முடியுமா? முடியாது. இந்த சரீரத்திலிருந்து எதையுமே என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஏன்னா இது சரீரத்தோடு ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. இதை ஒரு காலம் பிரிக்கவே முடியாது. இப்படிதான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஜனங்கள் ஒன்றிணைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
இதுதான் கிறிஸ்தவ சபை. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு இல்லாவிட்டால், நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நமக்கு இல்லாவிட்டால், நம்மால் ஒரு காலம் இருதயத்தோடு நாம் என்ன பண்ணிருக்க மாட்டோம், ஒன்றிணைத்து கட்டப்பட்டிருக்க மாட்டோம். சபையில உட்கார்ந்து இருப்போம், சபைக்கு வருவோம், சபையில உட்கார்ந்து இருப்போம். ஆனால் நம்முடைய இருதயங்கள் எப்படி இருக்காது, ஒன்றாக இணைக்கப்பட்டு என்ன பண்ணாது, கட்டப்பட்டிருக்காது. புதிய உடன்படிக்கையிலே சபை என்று சொன்னால் வேதத்திலே கிறிஸ்துவின் சரீரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்குது. நான் அதற்காக தான் நம்முடைய சரீரத்தை நீங்க பார்த்தாலே ஒரு கிறிஸ்தவ சபையை நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஒரு கிறிஸ்தவ சபை என்பது அங்கே சரீரத்தோடு இணைக்கப்பட்ட அவயங்களைப் போல, அந்த சரீரத்திலிருந்து ஒரு அவயத்தை கூட பிரித்து எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சபை, அப்படிப்பட்ட சபையை கட்டுவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டிருக்கிறார். அதற்காக தான் நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். வேதத்திலே புது உடன்படிக்கையிலே சபை என்று சொன்னால் கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எபேசியர் 4வது அதிகாரம் 12வது வசனம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். இதுதான் கிறிஸ்தவ சபை. கிறிஸ்தவ சபை என்று சொன்னால் அது கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இந்த கிறிஸ்துவின் சரீரம் என்று சொன்னது வேதத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒருத்தர் தான். அவர் மட்டும்தான் சபையை கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். எப்படி அவருக்கு சபை ஒரு கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லி அவர் எப்படி கண்டுகொண்டார்? உங்களுக்கு தெரியுமா? நீங்க வாசித்திருக்கிறீங்களா? இதை கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? நீங்க ஒரு முறை அவர் ரட்சிக்கப்படலை. அவர் 1ஆம் நூற்றாண்டிலே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய இருதயங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு ஆங்காங்கே வீடுகளிலே ஆங்காங்கே அவர்கள் ஐக்கியம் உள்ளவர்களாக கூடிக்கொண்டிருந்தார்கள். இயேசுவே தேவன் என்றும் இயேசுவே கிறிஸ்து என்றும் அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட நாட்களிலே 1ஆம் நூற்றாண்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் ரட்சிக்கப்படல, சவுலாக இருந்தான். இப்படிப்பட்ட கிறிஸ்தவ ஜனங்களை எல்லாம், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆங்காங்கே இருதயங்களிலே ஒன்றிணைக்கப்பட்டு ஒருவரும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாக அவர்கள் கூடிக்கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நாட்களிலே அந்த ஜனங்களை துன்புறுத்தினான், அடித்தான். இந்த இயேசுவை பிரசங்கிக்க கூடாது என்று சொன்னான். இந்த இயேசுவை தேவன் என்று நீங்கள் பிரசங்கிக்க கூடாது, இந்த இயேசுவை நீங்கள் மெசையா என்று பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லி இந்த ஜனங்களை துன்புறுத்தினான், அவர்களை காவலிலே போடுவித்தான். அப்படிப்பட்ட சபையை துன்பப்படுத்தினவன் சவுல். அவன் ஒரு நாளில் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய வெளிச்சம் அவனை சுற்றி பிரகாசித்தது. அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல 3வது வசனம் நான் வாசிக்கிறேன். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. 4வது வசனம், அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே,
நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். ஒரு பெரிய ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அந்த ஒளியிலிருந்து ஆண்டுடைய சத்தம் அவனுக்கு கேட்டது. கூட இருந்த யாருக்குமே அந்த சத்தம் கேட்கல. என்ன, தேவன் பவுலை தெரிந்து கொண்டார். பவுலை ரட்சிக்க தேவன் சித்தம் கொண்டார். கூட இருக்கிற யாருக்குமே அந்த சத்தம் கேட்கல. அந்த சத்தம் சவுலுக்கு மட்டுமே அந்த சத்தம் கேட்டுச்சு. அவனுக்கு என்ன கேட்டுச்சு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இயேசுவை நான் எப்ப துன்பப்படுத்தின? அவரை நான் எதுவுமே செய்யலையே. அப்பதான் அவன் கண்டுபிடிச்சா, ரட்சிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஒரு இருதயத்திலே ஒன்றிணைக்கப்பட்டு அவர்களை பிரிக்க கூடாத அளவுக்கு இருக்கிற அந்த ஐக்கியம், அதுதான் கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லி கண்டுபிடித்தான். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லி அவன் கண்டுபிடித்தான். சகோதரனே, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது ஏதோ நீ நினைக்கிறது போல சாதாரணமான வாழ்க்கை அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் 1ஆம் நூற்றாண்டிலே இந்த பூமியிலே நடமாடிச்சு. அவருடைய சரீரத்தை ஜனங்கள் எல்லாம் பார்த்தார்கள். அவருடைய கண்களினாலே அவரை பார்த்தார்கள். அவருடைய கைகளினாலே தொட்டார்கள். இப்பொழுது அந்த சரீரம் இல்ல. அந்த சரீரம் பரலோகத்துக்கு போய்விட்டது. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை தேவன் பொழிந்தருளி இருக்கிறார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராலே நாம் நிரப்பப்படும் பொழுது நாம் கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒன்றிணைக்கப்பட்ட அவயங்களாக, கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறவர்களாக தேவன் சபையை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 1ஆம் நூற்றாண்டிலே இந்த பூமியிலே நடந்த போது அவரை பார்த்தார்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது அவரை பார்க்க முடியாது. சபையாகிய உங்கள் மூலமாக நம்முடைய இருதயங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு ஒருவரும் பிரிக்க கூடாத அளவுக்கு இருக்கிற ஒரு ஐக்கியம், அதுதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. சகோதரனே, 1ஆம் நூற்றாண்டிலே எவ்வளவு பாடுகள் தெரியுமா ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு கஷ்டம் இல்லாம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு இயேசுவின் பேரை சொன்னாலே அடி, இயேசுவை பிரசங்கித்தாலே அடி, இயேசுவை தேவன் என்று சொன்னால் உன்னை ஜெயில போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாடுகளும் துன்பங்களையும் 1ஆம் நூற்றாண்டிலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அனுபவித்தார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் அவ்வளவு துன்பங்கள், அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு உபத்திரவங்கள், ஆனாலும் அவர்களை என்ன பண்ண முடியல? அவர்களுடைய இருதயத்திலிருந்து அவர்கள் பிரிக்கவே முடியல. அவர்கள் ஒருவேளை ஜெயில போட்டிருக்கலாம், அவர்களை துன்பப்படுத்தி இருக்கலாம், சரீர பிரகாரமாக ஒருவரை விட்டு ஒருவர் பிரித்திருக்கலாம். ஆனால் இருதயத்திலே அவர்களை என்ன பண்ண முடியல? பிரிக்கவே முடியல. இருதயத்திலே அவர்கள் எப்படி இருந்தாங்க? ஒரே இருதயமாய் இணைக்கப்பட்டிருந்தாங்க. சகோதரா, இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் நமக்கு இருக்கிறதா? இப்படிப்பட்ட ஒரு சபையாய் நாம் கூடிக்கொண்டிருக்கிறோமா? நாம் அவருடைய சரீரத்திலே நாம் இணைக்கப்பட்ட அவயங்களாக நாம் இருக்கிறோமா? எளிதாக மாம்ச காரியங்கள் நம்மை எளிதாக பிரித்து விடுகிறது. இன்றைக்கு சபை என்று எடுத்துக்கொண்டால் 2 வருஷம் இந்த சபையில் இருக்கிறோம், இன்னொரு 2 வருஷம் இன்னொரு சபையில் இருக்கிறோம், இன்னொரு 2 வருஷம் இன்னொரு சபையில் இருக்கிறோம். நம்முடைய விருப்பம் போல நாம் போய்கொண்டே இருக்கிறோம். நாம் சபைகளை, நல்ல ஆவிக்குரிய சபைகளை தேடி போவது தவறல்ல. ஆனால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா? அந்த சபையோடு கூட நீங்கள் உங்களை இணைத்துக் கொண்டு இருக்கிறீர்களா? அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் உங்கள் மனம் போன விருப்பம் போல, உங்களுடைய சித்தப்படி, உங்களுடைய மாம்சத்தின்படி நீங்கள் போய்கொண்டே இருப்பீர்கள். கிறிஸ்துவின் சரீரத்தை நீங்கள் கண்டுபிடித்திருந்தால், கிறிஸ்துவின் சரீரம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் கண்டுபிடித்திருந்தால், அப்படிப்பட்ட சரீரத்திலே நாங்கள் அவயங்களாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால்,
எவ்வளவு கஷ்டங்கள் வரட்டும், எவ்வளவு துன்பங்கள் வரட்டும், நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வரட்டும், நமக்கு அப்படிப்பட்ட அந்த ஐக்கியத்திலிருந்து நம்மை ஒரு காலம் எதுவுமே நம்மை பிரித்திட முடியாது. இன்றைக்கு ஒரு மாமிச ஆசை இச்சைகள் நம்மை பிரித்து விடுகிறது. பிசாசு நம்மை பிரித்து விடுகிறார். இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை பிரித்து விடுகிறது. சபை என்று சொன்னால் அது எவ்வளவு முக்கியமானது என்கிறதை நாம் இன்னும் அறியாமல் இருக்கிறோம். ஒரு ஐக்கியம் என்று சொன்னால் அது எப்பேற்பட்டது என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். நம்முடைய விருப்பங்களுக்காக சபையை குறித்த முக்கியத்துவம் நமக்கு இருப்பதில்லை. சகோதரா, உன்னுடைய மாம்சத்தின் ஆசைகளோ, உன்னுடைய மாம்சத்தின் விருப்பங்களோ, இந்த உலகத்தின் காரியங்களோ, சாத்தானோ பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்கிற சபைதான் கிறிஸ்தவ சபை. நாம் உண்மையாகவே அவருடைய சரீரத்திலே நாம் இணைக்கப்பட்டவர்களாக இருந்தால், நாம் பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தால், உன் விருப்பங்கள் ஒரு காலம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை விட்டு உன்னை பிரித்துவிட முடியாது. எந்த கஷ்டங்களும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை விட்டு உன்னை பிரித்துவிட முடியாது. சாத்தான் கிறிஸ்துவின் சரீரமாக சபையை விட்டு உன்னை பிரித்துவிட முடியாது. இது பரிசுத்த ஆவியினால் கட்டப்பட்ட சபை. இது பரிசுத்த ஆவியானவரால் கட்டப்பட்ட சபை. ஆண்டவர் சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு சபையாய் நாம் கட்டப்படணும். எத்தனை பேர் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் என்பது முக்கியம் இல்லை. 2 பேராக இருந்தாலும் சரி, 3 பேராக இருந்தாலும் சரி, இருதயத்திலே ஒன்றிணைக்கப்பட்டு ஒரே இருதயமாக எதுவும் நம்மை பிரிக்காத அளவுக்கு நாம் கட்டப்பட்டிருப்போமானால் அதுவே வல்லமையான சபை. அந்த சபையிலே இயேசு இருக்கிறார். அந்த சபையிலே தேவன் இருக்கிறார். நூற்றுக்கணக்கான ஜனங்கள் நாம் கூடி வந்திருக்கலாம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நாம் கூடி வந்திருக்கலாம். நம்முடைய இருதயம் ஒன்றிணைக்கப்படாமல், நாம் ஒரே இருதயம் உடையவர்களாக இல்லாமல் நாம் சரீர பிரகாரமாக இங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தால், அது எத்தனை கூட்டமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்திலே தேவன் இல்லை. அது கிறிஸ்தவ சபை அல்ல. நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு மதக்கூட்டங்களிலே ஜனங்கள் எவ்வளவு பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று போய் பாருங்கள். அரசியல் கூட்டங்களிலே எவ்வளவு பேர் போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். கேளிக்கைக்காக எவ்வளவு பேர் போய் கூடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். அங்கே ஐக்கியம் இருக்கிறதா? அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்களா? ஆனாலும் எப்படி அந்த இடத்திலே அவர்கள் கூட்டமாக கூடுகிறார்கள்? எல்லா சுய ஆதாயங்களுக்காக, எல்லா சுய ஆசை இச்சைகளுக்காக, எல்லா சுய விருப்பங்களுக்காக, ஒரு ஆத்ம திருப்திக்காக, ஒரு மாம்ச திருப்திக்காக, ஒரு மாம்ச திருப்திக்காக, சுய விருப்பங்களுக்காக, சுய ஆசைகளுக்காக, சுய நன்மைகளுக்காக, சுய லாபங்களுக்காக இன்றைக்கு எவ்வளோ ஜனங்கள் கூட்டமாக கூடியிருக்கிறார்கள். இது கிறிஸ்தவ சபையா? இது ஐக்கியமா? அங்கே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களா? அப்படியே நாமும் இந்த இடத்துல கூடியிருக்க முடியும். ஒருவேளை நாம் கூடுகிற இடம் வேற ஒரு இடமாக இருக்கலாம். நாம் ஒரு சபையிலே கூடி வந்திருக்கலாம், அவர்கள் ஒரு அரசியல் கூட்டத்திலே கூடி வந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய இருதயமும் அவர்களுடைய இருதயமும் ஒரே மாதிரி இருக்குமானால், நாம் கிறிஸ்தவ சபையிலே உட்கார்ந்திருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அது கேளிக்கையிலே ஜனங்கள் கூடுகிறதை போல, அது அரசியல் கூட்டத்திலே கூடுகிறதை போல, அது ஒரு மத பிரச்சார கூட்டங்களிலே கூடுகிறதை போல. சகோதரா, இந்த இடத்திலே நாம் கூட்டமாய் கூடி வருவதல்ல ஆவிக்குரிய சபை. என்னுடைய இருதயத்திலே நான் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறேனா? நம்முடைய இருதயங்கள், இங்க இருக்கிற நம்முடைய இருதயங்கள் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறதா? பிரிக்க கூடாத அளவுக்கு ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறதா? அதுதான் மெய்யான சபை. அதுதான் கர்த்தர் கற்ற சபை. அதுதான் பரிசுத்த ஆவியானவரால் கட்டப்பட்டுகிற சபை. நாம் வெறுமனமே இந்த இடத்திலே ஒரு கூட்டங்களாக நாம் கூடி வருவோமானால், வெளியிலே கூடுகிற ஜனங்களுக்கு நமக்கும் என்ன இல்லை? ஒரு வித்தியாசமும் இல்லை. அவர்களுடைய இருதயமும் சுய நன்மைகளுக்காக கூட்டம் கூடுகிறார்கள், சுய ஆதாயங்களுக்காக கூட்டம் கூடுகிறார்கள், தங்களுடைய மாம்ச ஆசைகளை திருப்திப்படுத்துவதற்காக கூட்டம் கூடுகிறார்கள். நாமும் இந்த இடத்திலேயே அப்படியே கூடிக்கொண்டிருந்தோமானால்
நாம் கூடி வருகிற இடம் தான் வேறாக இருக்கிறதே தவிர அவர்களுடைய இருதயம் எப்படியோ அதே மாதிரிதான் நம்முடைய இருதயம் இருக்குமானால் அவர்களும் நாமும் ஒரு வித்தியாசமும் இல்லை சகோதரா. அவர்கள் கூடி வருகிற இடத்திலே எந்த விதமான ஆவிக்குரிய தன்மையும் இல்லை, நாமும் கூடி வருகிற இடத்திலே நமக்கும் எந்த விதமான ஆவிக்குரிய தன்மையும் இல்லை என்றால் நம் சபையாய் கூடி வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஐக்கியத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டால் மட்டும்தான் சபை எப்படிப்பட்ட ஐக்கியம் என்பதை உன்னால் அறிந்து கொண்டிருக்க முடியும். அது எத்தனை பேர் இருக்கிறோம் என்பது முக்கியமானதே இல்லை. 1ஆம் நூற்றாண்டிலே வெறும் 120 பேர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார். வெறும் 120 பேர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார். இன்றைக்கு உலகம் முழுக்க இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இயேசுவே தேவன் என்றும் இயேசுவே கிறிஸ்து என்றும் இன்றைக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் வெறும் 120 பேர் தான் இதற்கு காரணம் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. ஒரு பெரிய கூட்டத்தை வைத்தல்ல, இன்றைக்கு உலகம் முழுக்க கிறிஸ்துவின் செய்தி பிரசங்கம் பண்ணப்பட்டு கொண்டு வருகிறது. இவ்வளவு அளவுக்கு இந்த கிறிஸ்துவை பிரசங்கிப்பதற்கு காரணம் என்ன? 120 பேர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். சகோதரா, நாம் இந்த இடத்துல 1000 பேர் கூடி வந்தாலும் உங்களுடைய ஆசைகளுக்காகவும் உங்களுடைய நன்மைகளுக்காகவும் உங்களுடைய சுய விருப்பங்களுக்காகவும் உங்களுடைய மாம்ச திருப்திக்காகவும் இந்த இடத்திலே நீங்கள் கூடி வருவீர்களானால் சகோதரா, நீ வெளியிலே ஒரு கேளிக்கையில கூடுவதும் இதுவும் ஒன்று. அங்கேயும் ஒரு டைம் பாஸ்க்காக போறாங்க, அங்கேயும் ஒரு அல்ப சந்தோஷத்துக்காக போறாங்க, அங்கேயும் ஒரு சும்மா ஒரு மாம்ச திருப்திக்காக போறாங்க, பாடுறாங்க. இங்கேயும் நீங்கள் இப்படி பாடுவதும் இங்கேயும் நீங்கள் ஆண்டுடைய செய்திகளை கேட்பதும் கூடி வருவதும் உங்க மாம்ச திருப்திக்காக இருக்குமானால் நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், இது கிறிஸ்தவ சபையே அல்ல. இது பரிசுத்த ஆவியானவரால் கட்டப்படுற சபை அல்ல. இது அவரோட சரீரத்தோடு இணைக்கப்பட்ட அவயங்கள் அல்ல. நாம் பரிசுத்த ஆவியினாலே நாம் ஒவ்வொருவரும் நிரப்பப்படணும். சொல்லுவோம், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படாத வரைக்கும் நம்முடைய இருதயங்களிலே நாம் ஒன்றிணைத்து என்ன பண்ண மாட்டோம்? கட்டப்பட மாட்டோம். உங்களுக்கு தெரியுமா, இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் பழைய உடன்படிக்கையில கிடையாது சகோதரா. பழைய உடன்படிக்கையிலேயும் ஐக்கியம் இருந்துச்சு, ஆனால் வெளியிலே அவர்கள் ஒருமித்திருந்தார்கள். ஆனால் இருதயங்களிலே அவர்கள் என்ன பண்ண முடியல? ஒருமித்து இருக்க முடியல. காரணம், அங்கே பரிசுத்த ஆவியானவர் வெளியிலே இருந்தார், இங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். நமக்குள்ளாக இருக்கிறபடினாலே, நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறபடினாலே நம்முடைய இருதயங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றாக இணைத்து கட்டப்பட முடியும். அதை எதுவுமே பிரிக்க முடியாது. சாத்தான் பிரிக்க முடியாது. நம்முடைய மாமிச ஆசை இச்சைகள் பிரிக்க முடியாது. இந்த உலகத்தின் காரியங்கள் பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சபையை கட்டுவதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற ஒரு காரியம். சகோதரா, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டேன், நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டுட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டிருந்தால் கிறிஸ்துவின் சரீரத்தை நாம் அடையாளம் கண்டுபிடிப்போம். கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் நம்மை இணைத்துக் கொள்வோம். இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தை கண்டுபிடித்திருக்கிறீர்களா? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை கண்டுபிடித்திருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட சபையிலே உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் கிறிஸ்துவின் சரீரம் என்ன என்பதை கண்டுபிடிக்காதிருந்தால் நான் சொல்லுகிறேன் சகோதரனே, நீ மனம் திரும்பணும். நீ மனம் திரும்பணும். எனக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை எது என்றே என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா நீ மனம் திரும்பணும். பரிசுத்த ஆவியினாலே நீ நிரப்பப்பட்டிருந்தால் எது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்பதை நீ கண்டுபிடித்து விட முடியும். அப்படிப்பட்ட சபையிலே உன்னை நீ இணைத்துக் கொள்ள முடியும். அங்கே ஒருவேளை நல்ல பாடல்கள் இல்லாமல் இருக்கலாம், அங்கே ஒருவேளை நல்ல இசை இல்லாமல் இருக்கலாம், அங்கே ஒருவேளை பெரிய கூட்டம் இல்லாமல் இருக்கலாம், அங்கே ஒரு பெரிய கட்டடம் இல்லாமல் இருக்கலாம். அதுவெல்லாம் எனக்கு முக்கியம். அங்கே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இருக்கிறது, அங்கே தேவன் இருக்கிறார், அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்.
அந்த இடத்துல நான் என்னை என்ன பண்ண முடியும்? இணைத்துக் கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட போது ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்பதை நான் கடைசியாக ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 32வது வசனம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். அண்டர்லைன் பண்ணிக்கோ சகோதரா. நீங்களும் நானும் அப்படி இருக்கிறோமா? நம்முடைய மனங்கள் எல்லாம் ஒரே மனமா இருக்கா? நம்முடைய இருதயங்கள் எல்லாம் ஒரே இருதயங்களா இருக்கா? இதுதான் பரிசுத்த ஆவியானவர் கட்டுகிற சபை. அங்க இருந்த விசுவாசிகள் எல்லாம் எப்படி இருந்தாங்களாம்? வெளிப்பிரகாரமாக அவர்களை பற்றி இந்த இடத்துல எழுதல. அங்க கை தட்டந்த பத்தியோ, அங்க குதிக்கிறத பத்தியோ, அங்க இசை பற்றியோ, அங்க பாடல்களை பற்றியோ, இதை பற்றி எல்லாம் அங்க ஒண்ணும் இல்ல. உண்மையான கிறிஸ்துவை சபை என்பது புறம்பான காரியங்களை வைத்து நீ கண்டுபிடிக்க கூடாது சகோதரா. உனக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளியே இருப்பாரானால் நீ புறம்பான காரியங்களை தான் உன்னால் கண்டுபிடிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக இருப்பாரானால் நீ உள்ளாக கண்டுபிடிப்பாய். நீ இருதயத்தை கண்டுபிடிப்பாய். நீ அவருடைய மனதை கண்டுபிடிப்பாய். உனக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளியில் இருப்பாரானால் நீ புறம்பான காரியங்களை பார்த்து, ஓ இதுதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, இதுதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அங்கே நல்ல பாடல்கள் இருக்கிறது, அங்கே நல்ல இசை இருக்கிறது, அங்கே நல்ல கூட்டம் இருக்கிறது, அங்கே நல்ல கட்டணம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? ஒரே இருதயம் உள்ளவர்களாக, ஒரே மனம் உள்ளவர்களாக, ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. எல்லாம் தேவனே அவர்களுக்கு, எல்லாம் தேவனுடையது, எல்லாம் தேவனுக்காக, எல்லாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய, எல்லாம் தேவனுடைய விருப்பத்தை செய்ய. என்னிடத்தில் இருக்கிற அனைத்தும் தேவனுடையது. அது எல்லாம் தேவனுக்காக, எல்லாம் தேவனுடைய மகிமைக்காக. ஒன்றும் என்னுடைய ஆசை இச்சைகளுக்காக இல்லை, ஒன்றும் என்னுடைய சொந்த சித்தத்துக்காக இல்லை, ஒன்றும் என் மாம்சத்தை திருப்திப்படுத்துவதற்காக இல்லை. எல்லாம் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய விருப்பத்தையும் தேவனுடைய ஆசையும் தேவனுடைய இருதயத்தையும் திருப்திப்படுத்துவதற்காக. இப்படிப்பட்ட இருதயம் இங்கே கூடியிருக்கிற நமக்கு இருக்கா சகோதரா? இப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்கா? இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் 2-3 பேர் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சகோதரனே, அவர்கள் மத்தியிலே தேவன் இருக்கிறார். இதைத்தான் மத்தேயுவிலே ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 18வது அதிகாரம் 20வது வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் எங்க இருக்கிறாரா? இந்த மாதிரி சரீர பிரகாரமாக கூடுகிற இடத்துல இல்ல. இந்த இடத்துல இருதயங்கள் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கா, அவர்களுடைய மனங்கள் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கா, அவர்கள் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவா இந்த ஜனங்களாக இருக்கிறார்களா, அவருடைய ஆசை இச்சைகளுக்காக வாழாத ஜனங்களாக இருக்கிறார்களா, அவர்களுடைய சுய ஆதாயங்களுக்காக, சுய லாபங்களுக்காக, சுய நன்மைகளுக்காக தேவனை தேடாத ஜனங்களாக இருக்கிறார்களா, தேவன் கொடுத்திருக்கிற அனைத்தும் தேவனுடைய சித்தத்துக்காக, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக, எல்லாம் தேவனுடையது என்று சொல்லி அப்படிப்பட்ட இருதயம் உடையவர்களாக இருக்கிறார்களா? சகோதரனே, 2-3 பேர் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இடத்திலே தேவன் இருக்கிறார். இதுதான் தேவன் கட்டுகிற சபை, இதுதான் பரிசுத்த ஆவியானவர் கட்டுகிற சபை. அப்படிப்பட்டவர்கள் தான் நமக்கு தேவை சகோதரா. அப்படிப்பட்ட 2 பேர் 3 பேர் இருந்தா போதும் சகோதரா. தேவன் வல்லமையான காரியங்களை செய்வார். தேவன் பெரிய கூட்டத்தை வைத்து பெரிய காரியங்களை செய்கிறவர் அல்ல. அவருடைய கையில 2 மீன் 5 அப்பம் 5000 பேருக்கு மேலாக அதை அவரால் போஷிக்க முடிந்தது.
ஆண்டவர் கையில கொஞ்சம் இருந்தால் போதும், தேவன் அதை எடுத்து ஆசீர்வதித்து அதை பயன்படுத்தின தேவன் வல்லமையுள்ளவர். ஆண்டவருக்கு 120 பேர் மட்டுமே போதும். இந்த உலகம் முழுக்க இந்த கிறிஸ்துவின் செய்தி இன்றைக்கு பிரசங்கம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் இதற்கு காரணம் 120 பேர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். சகோதரா, இந்த இடத்துல 2-3 பேர் நீ பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டால் போதும், தேவன் வல்லமையான காரியங்களை செய்வார். வல்லமையான காரியங்களை தேவன் செய்திட முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துக்காக நம்மை நாம் அர்ப்பணிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியமாய் கட்டப்படுவதற்காக நாம் வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, என்னை பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்க. சகோதரா, நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாவிட்டால் நீ கிறிஸ்தவ சபையில தான் இருப்ப, கிறிஸ்தவ பாட்டு தான் பாடுவ, கிறிஸ்தவ செய்திகளை தான் பிரசங்கம் பண்ணுவ. எல்லாமே உனக்காக தான் நீ செய்வே, தேவனுக்காக நீ செய்ய மாட்டேன். நீ செய்கிற காரியங்கள் வேணா ஆவிக்குரியவன காரியங்களா இருக்கலாம், நீ ஆவிக்குரியவனா இருக்க மாட்டேன். தேவனை நீ உனக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம், ஆனா தேவன் ஒரு காலம் அவருக்காக உன்னை அவர் பயன்படுத்த மாட்டார். நமக்கு வேணா தேவன் தேவையா இருக்கலாம், ஆனா தேவனுக்கு நாம் தேவையில்லாதவர்களாய் நாம் இருப்போம். நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படணும். சகோதரா, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவோமானால் நாம் எப்படி இருப்போம்? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டதற்கான அடையாளம் நாம் இன்றைக்கு தெளிவாக நாம் வாசித்தோம். இருதயங்கள் ஒரே இருதயங்களாக இருக்கும், அவர்களுடைய மனம் ஒரே மனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனை தவிர அவர்களுக்கு வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. அவர்கள் வாழ்வது தேவனுக்காக, அவர்கள் வாழ்வது தேவனுடைய விருப்பத்துக்காக, அவர்கள் வாழ்வது தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் இப்படிப்பட்ட ஜனங்களுடைய ஐக்கியத்தை எதுவுமே பிரித்திட முடியாது. சாத்தான் பயந்து ஓடுவான் இப்படிப்பட்ட சபையை பார்த்து. இப்படிப்பட்ட ஒரு சபையாய் கட்டப்பட நம்மை கர்த்தருடைய கரத்திலே நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.